ஸ்ரேயஸ் ஐயருடைய நீக்கம் என்பது ஆட்டத்திறன் அடிப்படையில் நீக்கப்பட்டதா எனக்கு தெரியல. இதன் பின்னணியில் வேற ஏதோ பிரச்சனைகள் காரணங்கள் இருக்கலாம். ஏன் அப்படின்னா ஐபிஎல் மற்றும் உள்ளூர் போட்டிகளில் கேப்டனாக செயல்பட்டு மிக பிரமாதமான ஆட்டத்திறனை வெளிப்படுத்தி சக்ஸஸ்ஃபுல்லாக வளம் வந்தவர் இந்த ஸ்ரேயஸ் ஐயர். ஸ்ரேயஸ் ஐயரை தவிர்த்து நீங்கள் ஸ்குவாடை கட்டமைக்கவே முடியாது. அப்படி நீங்கள் ஸ்ரேயஸ் ஐயரை நீக்கி இருக்கீங்க அப்படின்னா இதன் பின்னணியில் வேறு காரணங்கள் வேறு பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படின்னு சவுத் ஆப்பிரிக்கா அணியுடைய முன்னாள் கேப்டன் டி வில்லியர்ஸ் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்காங்க. இந்த ஏசிய கப்புக்கான ஸ்குவாடில் ஸ்ரேயஸ் ஐயர் ஜெய்ஸ்வால் பேர் இல்லாதது பலத்த சர்ச்சைகளை உண்டு பண்ணிச்சு. பல இந்திய முன்னாள் பிளேயர்களும் தங்களுடைய கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்சாங்க. அதுபோல தான் இந்த டி வில்லியர்ஸும் தன்னுடைய கருத்துக்களை வச்சாப்புல. இதை பார்த்தது இந்திய அணியுடைய முன்னாள் டெஸ்ட் கேப்டன் சுனில் கவாஸ்கர் கொந்தளிச்சுட்டாங்க. மனுஷன் எப்படி நீ இப்படி பேசலாம்? டி வில்லியர்ஸ் மேலே தனிப்பட்ட முறையில் எதுவும் கடுப்பு இருக்கா என்னன்னு தெரியல. என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னா, இந்திய அணிக்கு சம்பந்தமே இல்லாத நீ எப்படி இதை பற்றி நீ கருத்து சொல்லலாம்? நீ எவ்வளோ பெரிய பிளேயரை வேணால் இருந்துட்டு போ, எத்தனை முறை வேணாலும் இந்தியாவுக்கு வந்துட்டு போ. அதுக்காகலாம் இந்திய அணியை பற்றி உன் இஷ்டத்துக்கு உன் வாய்க்கு அதை பேசுறதுக்கு உனக்கு எந்தவித அருகதையும் உரிமையும் கிடையாது. நாங்கள் என்னைக்காவது உங்கள் டீமை பற்றியோ இல்லை அடுத்த நாட்டோட செலெக்ஷன் பற்றியோ நாங்கள் பேசியிருக்கோமா? நாங்கள் பேச மாட்டோம். அது எங்களுக்கு தேவையும் கிடையாது. சோசியல் மீடியாவில் உங்களுடைய ஃபாலோயர்ஸ் உங்களை பின்தொடர்புகளுடைய எண்ணிக்கை அதிகமாகணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசக்கூடாது. இது நல்லது இல்லை. இந்திய ஊடகங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி பிளேயர்கள்ட்ட இந்திய கிரிக்கெட்டை பற்றி கேட்குறத முதல்ல நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி காட்டமாக பேசி மனுஷன் கொந்தளிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு பேசணும் அப்படிங்கிறதுலாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் அவசியமே இல்லாதது தான். ஏன்னா எல்லாரும் கருத்து சொல்கிற மாதிரி டி வில்லியர்ஸும் தன்னுடைய கருத்தை ஒரு நிருபர் கேட்டதுனால சொல்லியிருக்காப்பு. இந்த கவாஸ்கரை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே அடுத்தவங்களை திட்டுறதையோ அடுத்தவங்களை விமர்சிக்கிறதையோ ஒரு வழக்கமாக தான் வச்சுக்கிட்டு இருந்திருக்காப்புல இது வரைக்கும். ஏற்கனவே ரிஷப் பந்த டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஆடிக்கிட்டு இருக்கும் போதே ஃபூல் முட்டாள் அப்படின்னு திட்டுனால்தான் இந்த கவாஸ்கர். அதுக்கு பிறகு ரிஷப் பந்த் அதே மாதிரியே மிமிக்ரி பண்ணி கவாஸ்கரை வச்சு செஞ்சதுலாம் வேற விஷயம். அதே மாதிரி இந்த இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் முகமது சிராஜை கடுமையாக விமர்சனம் பண்ணாப்புல. பயிற்சியாளர் போஸ்டிங்கில் நான் இருந்திருந்தா முகமது சிராஜை நான் உள்ளே எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தாப்புல. அதுக்கு பிறகு சிராஜ்னால தான் அந்த டெஸ்ட் சீரியஸே சமன் ஆச்சு அப்படிங்கிறது வேற விஷயம். முதல்ல எடுத்தோடனே விமர்சனம் பண்ணிடுவாப்புல. அதுக்கு பிறகு இவர் சொன்னதுக்கு மாறா விஷயம் நடக்கும்போது நவதுவாரத்தையே அடைச்சிக்கிட்டு இருந்துருவாப்புல. ஒரு வெளிநாட்டு பிளேயர் இந்திய அணியை பற்றி இந்திய செலெக்ஷனை பற்றி ஒரு கருத்து கேட்கும்போது அவர் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்காப்புல. இதில் என்ன தவறு? இது உண்மைதானே? இதில் போய் நீ இப்படி கொந்தளிக்கணுங்கிற அவசியமே இல்லையே. நீ அடுத்த நாட்டு பிளேயரை பற்றி பேசவே மாட்டியா? நீ அடுத்த நாட்டு கிரிக்கெட் அணியை பற்றி எதுவுமே இதுவரை கருத்து சொன்னதே இல்லையா? பெரிய நம்ம ஏதோ உத்தமன் மாதிரி பேசுகிறான். அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்காப்புல. உனக்கு என்ன? உனக்கு அதுக்கு பதில் சொல்லணும்னா நார்மலான முறையில் நியாயமான முறையில் பதில் சொல்லு. அப்படிலாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லு. அதுக்கான காரணம் இதுதான்னு சொல்லு. இதுதானே சரியான ஒரு தீர்வாக இருக்கும். அதை விட்டுப்புட்டு நீ யாரு, உனக்கு என்ன வேலை, நீ வெளிநாட்டுக்கார, உனக்கு இந்தியை பற்றி பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்கு, இப்படிலாம் கேட்டால் நீ ஒரு பெரிய ஒரு லெஜெண்டுன்னு எல்லாராலும் பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்க. நீ இந்த மாதிரி ஒரு தரக்குறைவா ஒரு சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்கிட்டா எல்லாம் எள்ளி நகையாடத்தான் செய்வாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.